அவளோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்கா, நீ போலீஸை கூப்பிட்டாலும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, இது வந்து ஒரு ஃபேமிலி பிரச்சனை அப்படிங்கவும் அவங்க மாமியார் சொல்கிறா, நீ எவ்வளோ ஒரு நன்றி கெட்டவளாக இருக்க, உனக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன் தெரியுமா, எங்கள் சொத்தே பாதி அழிஞ்சு போச்சு உன்னால. இப்போ அவளோட அம்மாவும் தம்பியும், ஏன் இவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, நீயே இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்க, அவங்க கூட போ, அவங்க தான் இவ்வளோ தூரம் கூப்பிடுறாங்களே, கூட்டம் வேற இவ்வளோ தூரம் கூடிருச்சு, எல்லாரும் பார்க்குறாங்க அப்படிலாம் அவளை வந்து போக சொல்கிறாங்க. ஆனால் அவள் போக மாட்டேன்னு அழுகிறா. இப்போ அந்த பக்கத்து வீட்டு தாத்தா பாட்டி வந்து, எதுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்க, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லவும் அவளோட ஹஸ்பண்ட் வந்து அந்த தாத்தா பாட்டியை பிடிச்சி தள்ளி விட்டுருவான். இப்போ ஹீரோயினி வந்து எதுக்கு அவங்கள அப்படி பண்ணன்னு சொல்லி கேட்கவும் அவளையும் பிடிச்சி தள்ளி விட்டுருவான். அப்போ அந்த பாட்டி பார்த்துட்டு டென்ஷன் ஆகிட்டு, அந்த பொண்ணு பாவம் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு தெரிஞ்சும் கூட இவ்வளோ தூரம் அவகிட்ட கொடுமையாக நடந்துக்கிறீங்களே, உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்கா அப்படின்னு பேசவும் ஹீரோயினியோட அம்மாவும் தம்பியும் சொல்கிறாங்க, ஐயோ நீங்கள் எதுக்கு இவ்வளோ தூரம் பண்ணுறீங்க, அது அவங்களோட குடும்ப விஷயம், நீங்கள் விட்டுருங்க, அந்த பொண்ணு வாழ்க்கை இவ்வளோ தூரம் கெடுத்து ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, மனசாட்சின்னு ஒன்று இருக்கா அப்படிலாம் கேட்கவும், நான் என்ன பண்ண முடியும், அவளுக்கு வாழ்க்கை அமைஞ்சது அது அவளோட தலைவிதி, ஆனாலும் இவங்க 2 பேரும் நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க, அவளுக்கு இடம் கொடுத்தாங்க, ஃப்ரீயாக சாப்பாடு போட்டாங்க அப்படிலாம் அவள் சொல்கிறா. சொன்னதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, அந்த பொண்ணு என்ன பாவம் செஞ்சிச்சோ இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கு, நீங்கள் உண்மையிலேயே வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அவ்வளோ கொடுமைக்காரி நீ எல்லாம் அப்படின்னு பாட்டி